எந்த ஜென்மத்தில் செஞ்ச பாவமோ தெரியல, சீமானை நம்பி எங்களுடைய இளமை காலம் முழுவதையும் தொலைத்து விட்டோம். தயவு செய்து இளைஞர்கள் சீமானை நம்பி ஏமாற வேண்டாம் என்று கண்ணீரோடு பேட்டி தருகிறார் கிருஷ்ணகிரி மண்டல பொறுப்பாளர். இதில் என்ன வேதனை அப்படின்னா, அவர் பேர் பிரபாகர். சீமானை நம்பி பிரபாகர் ஏமாந்திருக்கிறார். பிரபாகர் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் பல இளைஞர்கள் சீமானை நம்பி ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய பேர் இப்போ வரிசையாக நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியில் வர ஆரம்பித்து விட்டார்கள். சீமானினுடைய சாயம் வெளுக்க தொடங்கியிருக்கிறது. அவருடைய உண்மை முகம் வெளியில் வர தொடங்கியிருக்கிறது. யார்? திமுக குறை சொல்லலை, அதிமுக சொல்லலை, இடதுசாரிகளோ விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த தோழர்களோ சீமானை பற்றி புகார் சொல்லலை. சீமான் கட்சியைச் சேர்ந்தவர்கள் தான் வரிசையாக டெய்லி ஒரு புகாரை சொல்லிவிட்டு இது ஒரு கட்சியா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ இவர் சொன்னிருக்கக்கூடிய புகார்கள் இருக்குல்ல, இதெல்லாம் சீமானின் மீது புதிதாக வைக்கப்பட்ட புகார்கள் அல்ல, ஏற்கனவே பல பொறுப்பாளர்கள் வைக்கப்பட்டது. அந்த பொறுப்பாளர்கள்லாம் வைத்தபோது கட்சிக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து இப்படி குற்றச்சாட்டுறவங்கள துரோகி அப்படின்னு ஒரு துரோகி முத்திரை குத்துவாங்க. துரோகி அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள் இவங்களுக்கே வரும் ரத்தம். இவங்களுக்கு அது வரைக்கும் அவனுக்கு தக்காளி சட்னிம்பாங்க. இவங்களுக்கு ரத்தம் வர ஆரம்பிச்சோன்னா தான் ஐயோ எனக்கு ரத்தம் வருது அப்படிம்பாங்க. அப்போ மீதி இருக்கவங்களாம் சேர்ந்து இவனை துரோகிம்மா. இதான் நடந்துட்டு இருக்கு. இப்போ நீங்கள் ராஜீவ்காந்தி இப்போ முரண்பட்ட போது இன்க்ளூடிங் இதே பிரபாகர் என்ன செஞ்சுருக்கக்கூடும்? ஒருவேளை ராஜீவ்காந்தியை துரோகின்னு சொல்லியிருக்கக்கூடும், தெரில, சொல்கிறேன் இல்லையா? வெற்றிக்குமரன் அதே மாதிரி சொல்லியிருப்பார். இப்போ திருப்பி அதே இப்போ சமீபத்தில் மதுரையில் இருந்து வெற்றிக்குமரன் அவர்லாம் நாம் தமிழர் கட்சியில் நீண்ட நாட்கள் இருந்தவர். இப்போ அதே வெற்றிக்குமரனுக்கு சிக்கல் வருது. இப்போ இவங்களுக்கு சிக்கல் வந்திருக்கு. இதுதான் நாம் தமிழர் கட்சியில் இப்போ இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். ஒரு நாள் நீங்களும் இதே மாதிரி ஆளுவீங்க, கண்ணீர் விடுவீங்க. அன்றைக்கி உங்கள் மீது துரோகி பட்டம் சூட்டப்படும். என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத விரிவாக நாம் பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். இது செந்தில் வேல் வீச்சு. தமிழ் கேள்வியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்கள் ஆதரவை தாருங்கள் அன்போடு கேட்டுக்கிட்டு, அந்த கிருஷ்ணகிரி மண்டல பொறுப்பாளர் பிரபாகர் அளித்த பேட்டி, அதில் ஒரு சின்ன பகுதியை மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அது நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு சிறு பகுதியை மட்டும் நீங்கள் பாருங்கள். அதுலேருந்து நான் திருப்பி பேசுகிறேன். எந்த ஜென்மத்தில் செஞ்ச பாவமும் அந்த ஜென்மத்தில் உங்ககிட்ட மாட்டிக்கணுன்ற மாதிரி கண்டிப்பாக மாட்டி 14 வருஷம் எங்கள் வாழ்க்கை இழந்துட்டோம். படிச்ச பையன், தம்பிங்கெல்லாம் படிச்ச பையன், 18 வயசு 16 வயசுல கல்லூரி கூட முடிக்கல, முழுசா வந்தாங்க, வெளியே வந்தாங்க. ஒன்று இந்த மக்களுக்கு கிருஷ்ணகிரி மாவட்ட மக்கள், நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சார்ந்த மக்களோ இல்லை தமிழ்நாடு முழு சார்ந்து சொல்கிறேன், யாரும் இந்த உங்க இளமையை அழிச்சிடாதங்க. அவ்வளோதான் சொல்லுவேன் நான். இளமையை அழிச்சிடாதங்க, போதும். பார்த்துட்டிங்களா என்ன சொல்கிறாரு? இளமை காலத்தெல்லாம் வீணடிச்சிட்டோம், தயவு செய்து யாரும் இளைஞர்கள் சீமானை நம்பி ஏமாறாதீர்கள் அப்படிங்கிறார். என்னங்க அப்படி இளமை காலத்தை வீணடிச்சிட்டிங்க, என்ன ஏமாந்துட்டீங்க அப்படின்னா அவர் நியாயமாக சில கேள்வி கேட்குறாரு. என்ன கேள்வி? நாங்கள்லாம் கொஞ்சமாக காசு வசூலித்து, நிதி வசூலித்து, பிச்சை எடுக்காத குறையாக பிச்சை எடுத்து நிதி கொடுக்குறோம் கட்சிக்கு. இந்த நிதியை வாங்கி இவர் என்ன பண்ணுறாரு? 2.5 லட்ச ரூபா வாடகையில் ஈசிஆரில் சொகுசு வாழ்க்கை வாழ்கிறார். சரி, இவருடைய குடும்பத்தினர் ஒரு 3 பேர் வசிப்பதற்கு 15 பேர் அந்த வீட்டில் வேலை செய்கிறாங்க. 15 பேர், அவர் சொன்ன குற்றச்சாட்டு, நான் சொல்லலை, அவர் சொல்கிறார். 15 பேர் அந்த வீட்டில் வேலை செய்கிறாங்க. ஒரு ஆளுக்கு மினிமம் 20,000 ரூபா சம்பளம் போட்டு பாருங்க மாதம். என்ன ஆச்சு? அப்போ மாதம் இவருடைய ஈசிஆர் வீட்டு வாடகை, இவருடைய சொகுசு வாழ்க்கைக்கான செலவு, இதெல்லாம் சேர்ந்து மட்டும் குறையாமல் 25-30 லட்ச ரூபாய் தாண்டுது. குறையாம இவருடைய அனைத்து சொகுசு வாழ்க்கைகளுடைய இதையும் சேர்த்து பட்டியல் போட்டிங்கன்னா குறையாமல் 10-20 லட்ச ரூபாய் நெருங்குது மாதம். அப்போ இது எங்கிருந்து வருகிறது? இந்த கேள்வியை அந்த யார் கேட்குறா? நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் கேட்கிறார்கள். சரி, இது ஒரு பக்கம். இதெல்லாம் உடனே இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன அப்போ மற்ற கட்சிக்காரங்களாம் இல்லையா, நாம் தமிழர் கட்சியினர் மட்டும் என்ன பஞ்ச பராதிகள் மாதிரி அலைய வேண்டுமா அப்படிலாம் பேசுவாங்க. அப்படிலாம் யாரும் அலைய சொல்லலை. நீங்கள் உழைத்து சம்பாதித்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் லக்ஸரி லைஃப்பை வாழலாம். அவங்க என்ன சொல்கிறாங்க? சரிங்க, ஒரு தலைவனுங்க, ஒரு தலைவனுக்காக தொண்டர்கள் செய்கிறாங்க. இன்னும் அங்கே தான் அவர் செக் வச்சார். இவர் யாரும் தலைவர்கள்லாம் கிடையாது, இவர்கள் உருவாக்கிய கட்சி அல்ல. இப்போ பெரியார் அவர் உருவாக்குனார் ஒரு இயக்கத்தை. திராவிடர் கழகம் அவருடைய உழைப்பால் உருவாக்கப்பட்டது இல்லையா? அப்படி எல்லாரும் சேர்ந்து ஒரு இயக்கத்தை உருவாக்கணும் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி எல்லோராலும் சேர்ந்து உருவாக்கப்பட்ட இயக்கம்னு அவர் சொல்கிறார். சீமான அதில் ஒருத்தர், அவ்வளோதான். ஈழத்தில் போர் உச்சகட்டத்தில் இருந்த பொழுது இங்கே இருந்த மாணவர்கள், இளைஞர்கள்லாம் கொதிச்சு போயிருந்தான்.
என்னடா தமிழனை கேட்பதற்கு ஒரு நாதி இல்லையா, என்ன நடக்குதுன்னு சொல்லுகின்ற பொழுது இங்கே இருந்த மாநில கட்சியான அன்றைக்கு இருந்த திமுகவின் மீதும் அவர்களுக்கு ஒரு கோபம் வந்துச்சு. அன்றைக்கு ஒன்றியத்தில் ஆட்சியில் இருந்த காங்கிரஸின் மீதும் கோபம் வந்துச்சு. இந்த கோபம் தான் சேர்ந்து என்ன செய்தாங்க, ஒரு இயக்கமாக மாறுவோம். தொடர்ச்சியாக மீனவர்கள் தாக்கப்படுகிறார்கள், தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் வந்து பறிக்கப்படுகிறது, இதெல்லாம் எதிர்த்து ஃபைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிக்கின்ற பொழுது எல்லாரும் சேர்ந்து ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கணும் முடிவு பண்ணிக்கின்ற பொழுது எல்லோரும் அதில் ஒன்றிணைகிறார்கள். அங்கங்கே தனித்தனியாக மாவட்டங்களில் போராட்டங்கள் பண்ணி கொண்டிருந்த இளைஞர்கள் எல்லாரும் ஒன்று சேருகின்ற பொழுது சரி இதுக்கு யாரை வந்து ஒரு ஒருங்கிணைப்பாளர் மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கின்ற பொழுது தோழர் கொளத்தூர் மணி, அடிக்கடி நான் தோழரை நேரில் சந்திக்கும்போது கூட சொல்லுவேன், அவரோட உரிமையோடு சொல்லுவேன், இந்த பாவத்தை செஞ்சது நீங்கள் தான் அப்படின்னு. ஏன்னா தோழர் கொளத்தூர் மணி அவர்கள் உள்ளிட்டவர்கள் தான் சீமான் இருக்கட்டும், அவங்க அன்னைக்கு கொளத்தூர் மணியை தான் முன்னிறுத்தினார்கள் பல தோழர்கள். கொளத்தூர் மணி போன்ற தோழர்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதையும் இந்த போராளி குழுக்களுக்காக, ஈழத்தமிழர்களுக்காக, தமிழ்நாட்டு தமிழர்களுக்காக தங்களுடைய சொத்து பத்தை விற்று, தங்களுடைய பொருளாதாரத்தை இழந்து, தங்களுடைய வாழ்வை இழந்து தொடர்ந்து களத்தில் இருக்கக்கூடிய தோழர்கள். கோவை ராமகிருஷ்ணன் தோழராக இருக்கட்டும், கொளத்தூர் மணி தோழராக இருக்கட்டும், இன்னும் பிற தோழர்கள். இப்போ இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க, அதில் குறிப்பாக கொளத்தூர் மணி தோழர் என்ன பண்ணுறாரு, இல்லை ஒரு இந்த சீமான் வந்து ஒரு சினிமாக்காரரு, ஒரு இது இருக்கும், இளைஞர்கள்ட்ட ஒரு கவர்ச்சி இருக்கும், ஓரளவு கொண்டு போய் சேர்க்க முடியும். அப்புறம் அந்த ராமேஸ்வரம் கூட்டத்தில் பேசினதை சன் தொலைக்காட்சி மீண்டும் மீண்டும் ஒளிபரப்பி சீமானை ஒரு புகழ் உச்சத்தை கொண்டு போய் விட்டுச்சு. சீமானை இதை பலமுறை சொல்லியிருக்காரு, நான் சன் டிவியால் தான் வளர்ந்தேன். இதெல்லாம் சேர்ந்து அவரை நீங்கள் தான் தலைமை ஒருங்கிணைப்பாளர்னு சொன்னாங்க. அவர் ஒருங்கிணைப்பாளராக எல்லோராலும் அந்த இடத்துல கொண்டு வந்து வைக்கப்பட்டார். அப்படி வைக்கப்பட்ட ஒருத்தர் இன்னைக்கு கட்சி கட்சி இருக்கிறதா இருந்தால் இரு, இல்லைன்னா வெளியில் போங்கார். யாரை? இவரை ஒருங்கிணைப்பாளராக்கி தான் சொத்து பத்தையெல்லாம் விற்று கூட்டம் போட்டு மாநாடுன்னு ஆட்களை திரட்டிட்டு வந்து வழக்குகளை வாங்கி சிறைக்கு போய் இவர் சொல்கிறாரு, பிரபாகர் எவ்வளவு வழக்குகளை வாங்கியிருப்போம், ஒரு நாள் என்னன்னு கேட்டதில்லைங்கிறார். வழக்கறிஞர்களை வைத்து எங்களுக்கு எந்த சட்ட உதவியும் செய்ததில்லைங்கிறார். சிறைக்கு போனால் வந்து பார்ப்பதில்லைங்கிறார். கட்சிக்காரங்க ஒரு நிகழ்வுக்கு, கட்சி வீட்டில் நல்லது கெட்டது, ஒரு கல்யாணம், ஒரு துக்கம்னா வர்றதில்லை. பெரிய பெரிய பணக்காரங்க நிகழ்ச்சி வச்சா போகிறாரு. எப்படி நீங்கள் சினிமா வெளியீட்டு விழாக்கெல்லாம் போய் கலந்து போகிறார், ஆடியோ ரிலீஸ்லாம் போய் கலந்து போகிறார் சீமான். கோயம்புத்தூரில் ஒரு மருத்துவமனையினுடைய விழா, அதுக்கெலாம் போவார், எல்லாத்துக்கும் போவார். ஆனால் கட்சிக்காரங்க வீட்டு நிகழ்வுக்கு வர்றதில்லை சொல்கிறார். இதோட ஒன்று சொல்கிறார், சார் என்ன சார் இவ்வளோ குற்றச்சாட்டு சொல்கிறீங்களா, அந்த கட்சியில் செயற்குழு பொதுக்குழுலாம் இருக்கா இல்லையா, அதெல்லாம் தட்டி கேட்குமா இல்லையா அப்படின்னா, அந்த செயற்குழு பொதுக்குழுவில் என்ன நடக்கணும் அவர் சொல்கிறார், முதல்லையே கையெழுத்து வாங்கிடுவாங்க. இவங்க சொல்கிறாங்கல்ல, அறிவார்ந்த சமூகம், விவாதிப்போம், ஆற்றல், நாம் தமிழர் கட்சியை ஆகுன்னு, அங்கே அப்படிலாம் இல்லை, கையெழுத்து போட்டு கிளம்புங்க. செயற்குழுவில் என்ன சார் அப்போ பேசுவாங்கன்னா, செயற்குழுவில் பேசியிருக்காங்க. என்ன பேசியிருக்காங்கன்னா, அண்ணன் சாப்பிடும்போது யாரும் உத்து பார்க்கக்கூடாது. எப்படி அதான் செயற்குழுவில் பேசியிருக்காங்க. அண்ணன் சாப்பிடும்போது யாரும் எட்டி பார்த்துறாங்க, ஆமாம் கொதி விழுந்துருமா எங்கள் ஊரில், வயிற்று வலிக்குமா அனுபவம் தெரில. ஆனால் இவர் சாப்பிடும்போது விடுதலை புலிகள் பின்னாடி இருந்து எட்டி பார்த்து எல்லாம் நோட்லாம் பண்ணியிருக்காங்க, குறிப்பிட்டிருக்காங்க. துவையில் எவ்வளோ தொடுறாரு, சாம்பாரில் என்ன காயை விரும்பி சாப்பிட்றார், மீனில் என்ன மீன் இவருக்கு பிடிக்கும், அந்த கருவாட்டு தொக்கை தொட்டுக்கிறாரா இல்லை தம்பி வந்து விட்டு வைக்கிறாரா அப்படின்னு பிரபாகரன் வந்து இவருக்காக ஒரு ஆளை பின்னாடி போட்டு தம்பி என்ன சாப்பிட்றான் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்கடா அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. இதெல்லாம் எப்போ அவங்க எல்லோரும் அங்கே ஜாலியாக இருந்தப்போ இல்லை, உச்சகட்ட போர் உச்சத்தில் இருக்குது, சுற்றி இலங்கை இராணுவம் அடிறான். இப்போ வந்து பிரபாகரன் ஒரு ஆளை போட்டு சீமான் என்ன சாப்பிட்றாரு, நல்லா விரும்பி சாப்பிட்றாரான்னு பார்த்துக்கோ, நோட் பண்ணிக்கன்னு சொல்லிக்கார் பிரபாகரன். இப்போ நான் சொல்லலப்பா, சீமான் சொன்னது. நான் சீமானை நம்புகிறேன், அப்படி வச்சுக்கிடுவோம். ஏன்னா சீமானை நம்பலைன்னா நீங்கள்லாம் திட்டுவீங்க. நான் சீமானை நம்புகிறேன். இப்போ சீமான் சொல்வது உண்மை என்றால் பிரபாகரன் போர்க்களத்தில் என்ன செஞ்சுருக்கிறார், அப்படி வா வலிக்கு. அப்போ பிரபாகரன் அப்படி இல்லை, அவர் மாபெரும் வீரன் அப்படிங்கிறது உண்மை என்றால் நான் அதை நம்புகிறேன். நான் தான் அதைத்தான் நம்புகிறேன். நான் அது உண்மைன்னா இவர் சொல்கிறதெல்லாம் ரீல் தானே, பொய் தானே, அதை ஏன் ஒருத்தனும் கேட்க மாட்டேங்கிறீங்க? அதைத்தான் அவர் கேட்காரு. இப்போ இதுக்குள்ளே ஒரு விஷயம் இருக்குது என்னென்னா, இப்போ இவர் இவ்வளோ சொகுசு வாழ்க்கை வாழ்கிறார்ல, ஏன் இவ்வளோ கதை விட்டார்? இதுக்குள்ளே ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. ஏன் இவ்வளோ கதை விட்டார்? உச்சகட்ட போர் உச்சத்தில் இருக்குது, போர் உச்சத்தில் இருக்குது.
மக்களை அவன் வந்து இலங்கை ராணுவம் வெறி கொண்டு அடிச்சிட்டு இருக்கான். இந்த டயத்தில் பிரபாகரன் சேரை போட்டு உட்கார்ந்துருக்காராம். சீமானுக்கு அங்கே துப்பாக்கி சுடும் பயிற்சி கொடுக்குறாங்களாம். எப்போ போர் உச்சக்கட்டத்தில் இருக்கும்போது தம்பி வா சுட்டு பழகடா அப்படின்னு சொல்லி உட்காந்து உங்களுக்கு சண்டை சொல்லி கொடுத்துட்ருக்காருன்னு. அப்போ வந்து அவர் கேட்குறான், நீங்கள் இன்னைக்கு பன்றி வேட்டைக்கு செல்கிறீர்களா, மான் வேட்டைக்கு போகிறீர்களா? மான் வந்து அடிக்கக்கூடாதுன்னு தடை போட்டிருக்காரு, இன்றைக்கி மான் அடித்து சாப்பிடுங்க. பன்றி கறி இன்றைக்கி நல்லா பன்னி வேட்டைக்கு போகலாம். எப்போ போர் உச்சம், நீங்கள் போர் உச்சத்தில் இருக்கு அட்டி அந்த டயத்தில் பன்னி வேட்டைக்கு போகிறீங்களான்னு கேட்டாங்க. நாங்கள் நைட்டு போகலான்னு வச்சுருக்கோம். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், விடுதலை புலிகள் வந்து போர் உச்சக்கட்டத்தில் இருக்கும்போது சீமான் கூட பன்னி வேட்டைக்கு போயிருக்காங்க. இப்போ யார் விடுதலை புலிகளை கொச்சப்படுத்துறது, சீமானா நம்மளா? யாராவது கேட்கணும்ல. பன்னி வேட்டைக்கு போகிறது, மான்கறி அடித்து சாப்பிட்றது, பின்னாடி இருந்து என்ன துவையில தொட்டு தின்னாரு தொட்டு நக்குனாருன்னு வந்து எழுதுறது, இதுதான் விடுதலை புலிகள் அங்கே செஞ்சுட்டு இருந்தாங்களா? இதுக்கு தான் வந்து அவ்வளோ பெரிய போராளி குழுவை வந்து ஒரு மாபெரும் வீரன் வழி நடத்தினாரா? யாரை நீங்கள் கொச்சப்படுத்துறீங்க? அந்த போராளியையே கொச்சப்படுத்துகிறீர்கள், அந்த போராளி குழுக்களை வீரனை கொச்சைப்படுத்துகிறீர்கள். ஆமாம் தானே? ஏன் படுத்துகிறாரு? அதில் ஒரு ரீசன் இருக்குது. ஏன் படுத்துகிறாருன்னா, இப்போ இவர் சொகுசு வாழ்க்கை இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கார், நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதை நீங்கள் யாரும் கேள்வி கேட்டக்கூடாது. இப்போ சீமானினுடைய சொகுசு வாழ்க்கையை நீங்கள் யாராவது கேள்வி கேட்டிங்கன்னா, அண்ணனே அங்கே போர்க்களத்தில் என்ன தான் செஞ்சார்? விதவிதமாக கறி சமைச்சு விதவிதமாக சாப்பிட்டார் அப்படின்னு நீங்கள் சொல்லிடலாம். அப்போ நீங்கள் நம்பணும். அப்போ நல்லா சாப்பிடணும்டா, நல்லா சாப்பிட்டா தான் சண்டை போட முடியும். அண்ணனே சொல்லியிருக்காரு, அதனால் நல்லா சாப்பிடணும். நல்ல அண்ணனே அங்கே வந்து போர்க்காலத்தில் என்ன தான் செஞ்சு வாழ்ந்துருக்காரு, என்ஜாய் பண்ணி தான் வாழ்ந்துருக்காரு அப்படின்னு உங்களை நம்ப வச்சுட்டா, இவர் ஏன் சொகுசு வாழ்க்கை வாழ்கிறான்னு நீங்கள் கேட்க மாட்டீங்கல்ல. தமிழ்நாடு நீங்கள் வந்து தமிழ்நாடு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, அவ்வளோ சிக்கல் இருக்குது, அதெல்லாம் நாங்கள் வந்தாலும் சரி பண்ணுவோம், எளிய பிள்ளைகள் ஏழை பிள்ளைகள் எளிய வழி அப்படிலாம் பேசுனா, பேசிட்டு இவ்வளோ வாழ்க்கை வாழும்போது அந்த கேள்வி வரும். அதை நீங்கள் கேட்டக்கூடாதுங்கிறதுக்காக முதலே உங்களை தயார் பண்ணுறாரு. இதே குற்றச்சாட்டை இதுக்கு முன்னாடி சேலத்திலேருந்து ஒருத்தர் சொன்னார். என்ன சொன்னார்? நாங்கள் வந்து ஒட்டுத்திணையில் படுத்துட்டு வால்போஸ்ட் ஓட்டிட்டு அங்கங்கே சுற்றிட்டு இருப்பேன். இவர் சேலத்தில் வந்து பார்த்தாரு, ஒரு நல்ல ஹோட்டலில் ரூம் போட்டுருந்தோம். ஒரு நல்ல ஆக்சுவலி ஒரு வீடு பிடிச்சிருக்காங்க, நல்ல பெரிய வீடு பிடிச்சிருந்தோம். இங்கே தங்க மாட்டேன், ஹோட்டலில் ரூம் போட்டுருந்தாரு. ஒரு ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போனோம், சேலத்திலே அது பெரிய ஹோட்டலு. அந்த ஹோட்டலில் போனோன்னு இவர் கேட்டார், இங்கே ஜிம் இருக்குதான்னு கேட்டார். ஜிம் இல்லைன்ட்டாமே, ஜிம் இருக்கிற ஹோட்டலாக ரூம் போடுன்னு சொல்லிட்டு அவர் சொல்லார், ரேடிசன் ப்ளூவில் ரூம் போடுன்னு இருக்கார். ரேடிசன் ப்ளூ யார் தங்கியிருந்தா தெரியுமா? திரு மா நடராசன் அவர்கள் மகாபலிபுரத்தில் ரேடிசன் ப்ளூ, அது பெரிய ஹோட்டல், பெரிய பல்நாட்டு தலைவர்கள்லாம் வந்து அங்கே தான் தங்குவாங்க. அங்கே தங்கி இருக்கும்போது நான் புதிய தலைமுறையிலேருந்து அவரை பேட்டி எடுக்கணும், புதிய தலைமுறைக்காக பேட்டி நேர்காணல் எடுப்பதற்காக முதல் முறையாக அந்த ஹோட்டலுக்குள்ளே வண்டி போகுது. இப்படியே பார்க்கேன், பிரம்மைப்பா, அப்பா எத்த தண்டி அப்படிமோமே, அந்த மாதிரி இருந்துச்சு அந்த ஹோட்டலு. மா நடராசன் அங்கே தங்கியிருந்தார். ஒரு நேர்காணல் எடுத்துகிட்டு வந்தேன். அது அவ்வளோ பெரிய ஹோட்டல். இவர் வந்து அங்கே தான் ரூம் போட சொல்லியிருக்காரு. இவர் சொல்கிறாரு, யார் அந்த சேலம் தோழர் சொல்கிறாரு, நாங்கள் வந்து தெருவாக பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கோம், நீ ரேடிசன் ப்ளூவில் ரூம் போட சொல்கிறீங்களா அப்படின்னு கொந்தளித்தார். அப்போ அவரை துரோகினாங்க. இப்போ அதே பிரபாகர் சொல்கிறார், என்ன சொல்கிறாரு? செயற்குழு பொதுக்குழுவில் அண்ணன் என்ன சாப்பிட்றான்னு எட்டி பார்க்காங்கலாம் சொல்லுவாங்க. அண்ணன் சாப்பிடும்போது எல்லாம் வெளியில் இருக்கணும், காரில் போகும்போது எப்படி போகணும் இதெல்லாம் சொல்லுவாங்க. ரூமுக்கு வந்தால் நேராக இவர் ரூமுக்கு போய் கதவை சாத்திடுவார். நாங்கள்லாம் வாட்ச்மேன் மாதிரி எங்கே உட்காந்துருப்போம், வெளியில் உட்காந்துருப்போம். கூப்பிட்டு என்ன பிரச்சனை, என்ன யாது, நீ சாப்பிட்டியா, எதுவும் கேட்க மாட்டாருன்னு புலம்புறாரு. கேஸ் வாங்கினியே என்ன ஆச்சு கேட்க மாட்டார். 10 லட்ச ரூபா செலவழித்து இந்த கூட்டத்தை நடத்தினியே, இந்த காசு பிரிச்சியா, எப்படி முறையாக வந்துச்சா, உனக்கு ஏதாவது உதவி தேவையா, குறைஞ்சபட்சம் வெரி குட் நல்லா பண்ண ஒரு வாழ்த்து கிடையாது. இதெல்லாம் அவர், நான் என்னுடைய கருத்து இல்லை, பிரபாகர் அந்த பேட்டியில் முழுக்க சொன்னது. அப்புறம் முக்கியமாக ஒன்று சொல்கிறார். இதில் என்னன்னா, ஈழத்தமிழர்களுக்காகத்தான் இந்த இயக்கம் உருவாக்கப்பட்டுச்சு, ஈழத்தமிழருடைய உரிமைகளுக்காக தான் அங்கே ஆரம்பித்து அப்புறம் தமிழ்நாட்டு தமிழருடைய உரிமைகளை பேச ஆரம்பித்தாங்க. ஈழத்தமிழர்களுக்கு இது வரைக்கும் என்ன செஞ்சுருக்கீங்கன்னு கேட்குறாரு. இதே குற்றச்சாட்டை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த இன்னொரு நிர்வாகி சொன்னார். ஈழத்தமிழர்களுக்காக நாங்கள் ஏராளமான அரிசி,
பொருட்கள்லாம் அனுப்பி வச்சோம், அவங்களுக்கு போய் சேரவே இல்லை, சீமான் மூலமாக கொடுப்பதற்கு. அப்படி ஒரு குற்றச்சாட்டு இடையில வந்துச்சு. ஈழத்தமிழருக்கு நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்கன்னு கேட்குறாரு. நான் என்ன சொல்கிறேன், மாதம் 10-20 லட்ச ரூபா சொகுசு வாழ்க்கை வாழ்கிற நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை சொகுசை குறைத்து கொண்டு எளிய வாழ்க்கையை வாழ்ந்து சென்னையில் டீசெண்டான ஒரு லைஃப்பை வாழ்கிறதுக்குங்க மாதம் 1 லட்ச ரூபா இருந்தால் போதும். எளிமையாக டீசெண்டாக வாழலாம். நான் வறுமையில் வாழ சொல்ல, வறுமையிலே வாழ சொல்ல. 3 வேளை சாப்பிட்ற இடத்துல 2 வேளை சாப்பிட்டுக்கலாம் யாரும் இருக்க சொல்ல. நல்லாவே வாழலாம், நல்லாவே வாழலாம். ரைட்? அப்போ நீங்கள் இந்த பிரிக்கிற மீதி காசு இருக்குல்ல, இதை வச்சு எவ்வளவு ஈழத்தமிழர்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய நீங்கள் நம்முடைய தமிழ்நாடு அரசு வந்த பிறகு அந்த பேரை மாற்றிச்சு, அகதிகள் முகாம் அப்படின்னு வைக்கக்கூடாது, அவர்கள் அகதிகள் அல்ல, இலங்கை தமிழர்கள் மறுவாழ்வு மையங்கள்னார் தமிழ்நாடு முதலமைச்சர். தொப்புள் கொடி உறவுகள் அங்கே எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு இதை உதவி செஞ்சுருக்கலாம்ல, போய் செய்யலாம்ல. அரசு செய்யுது, அதோடு சேர்ந்து நீங்களும் சேர்ந்து செய்யலாம்ல. அப்போ ஈழத்தமிழருக்கு நீங்கள் என்ன செஞ்சுருக்கிறீங்க? என்னளவில் தனியனாக, என்னளவில் என் சக்திக்குட்பட்டு கூட நான் ஏதாவது செய்ய முற்பட்டுருக்கிறேன், முயற்சித்திருக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சுருக்கிறேன். நீங்கள் இவ்வளோ பெரிய அமைப்பு இயக்கம். அப்போ இதெல்லாம் அவர் கேட்குறாரு. சரி, வழக்கு சிறைவாசத்துக்கு உதவலை, இளமை காலம் எல்லாம் வீணாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமாக சொல்கிறாரு. நான் லட்சாதிபதியாக அந்த இயக்கத்துக்குள்ளே வந்தோம், இப்போ தினக்கூலி மாதிரி இருக்கிறோம் அப்படிங்கிறாரு. ஏன்னா அவ்வளோ சொத்தையும் விற்று அழித்து இந்த கட்சிக்காக செலவு பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம என்ன செஞ்சுருக்குறோம்? சொத்துக்களை வாங்கி குமிச்சிக்கிட்டு இருக்கோம் இல்லை. அவன் நம்ம சென்னைக்கு வந்த புதுசில் அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து வடபழனியில் ஏவிஎம் ஸ்டுடியோக்கு பக்கத்தில் இருக்கிற சுடுகாட்டில் படுத்து தூங்கினேன்னு சீமானே சொல்லியிருக்காரு. அப்படி இருந்த சீமானுக்கு இன்றைக்கி இவ்வளோ சொத்துக்கள். அவன் உள்ளே வரும்போது சொத்துக்களோடு வர்றான். அவன் சொத்துக்களோடு வந்து சொத்தையெல்லாம் விற்று விற்று கட்சிக்கு செலவு பண்ணி இன்றைக்கி என்ன ஆகிட்டான்? பிச்சை எடுக்கிற நிலைமையில் இருக்கிறான். இப்போ இவ்வளோத்தையும் அவர் அடுக்கிறாரு. இதற்கெல்லாம் என்ன பதில் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நாம் தமிழர் கட்சியிட்டேருந்து எந்த பதிலும் இருக்காது. சீமான்டேருந்து இப்போ கிருஷ்ணகிரி மாவட்ட பொறுப்பாளர்கள் மீது அடுத்து வசைபாடப்படும். இது காளியம்மாள் அவ்வளோ உழைத்தவர் இந்த கட்சிக்கு. காளியம்மாளை வந்து பிசுறுன்னு சொல்லியாச்சு. தனியாக ஆள் சேர்க்காத. யாரை இரண்டாம் கட்டமாக இவருக்கு அடுத்தபடி அந்த கட்சியில் யாரையா ஒருத்தரை வளர விட்டுருக்காரா? அவர் வெற்றி குமரன் இந்த கட்சிக்கு எவ்வளோ உழைத்தவர். நாம் தமிழர் கட்சி இயக்கம்லாம் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பாக இவர் மதுரையில் போய் சாதாரண அந்த ட்ரெயினில் போய் இறங்கும்போது ரயில்வே ஸ்டேஷனில் நின்று இவரை வரவேற்று ஹோட்டல் அறைக்கு அழைச்சிட்டு போய் எல்லாம் தங்க வச்சு அப்பத்திலேருந்து ட்ராவல் பண்ணுறவர். இன்றைக்கி அவரை நீக்கியாச்சு. ஒழுங்கு நடவடிக்கை குழு. அவர் சொல்கிறார், ஒழுங்கு நடவடிக்கை குழுன்னு ஒன்று கட்சியில் இருக்குதா, இருந்தால் அது என்ன செய்து அந்த குழுவில் யாரெல்லாம் உறுப்பினர்கள்னு கேட்குறாரு. பதில் கிடையாது. இது எல்லாவற்றையும் விட பிரபாகர் ஒரு மிக முக்கியமான குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறார். ஒரு கட்சியோட தலைமை அலுவலகம் ஒரு தனிநபர் பெயரில் பதிவு செய்யப்பட்டிருக்குதுங்கிறார். இது எவ்வளோ பெரிய, எல்லாரும் காசு போட்டு அனுப்புகிறான், அதை ஒரு தனி நபரின் பேரில் பதிவு செய்திருக்கிறார்கள் அவர் குற்றச்சாட்டு சொல்கிறார். அப்போது இளைஞர்கள் தயவு செய்து என்ன செய்யக்கூடாது? சீமானை நம்பி ஏமாந்து விடாதீர்கள் என்று பிரபாகர் சொன்னார்லையே, அதையே நான் உங்களுக்கு திருப்பி சொல்கிறேன். சார் இவ்வளோத்தையும் தாண்டி எப்படி சார் அவர்கிட்ட வந்து இளைஞர்கள் சேர்கிறார்கள், அவருடைய வாக்கு சதவீதம் அதிகரிக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, வெறுப்பு இல்லாமல் உண்மையை பேசணும் அப்படின்னா அவருடைய பேச்சாற்றல். எஸ், புதுசாக பார்க்குற ஒருத்தன் சீமானுடைய பேச்சின் மீது என்ன செய்வான்? டேங்கப்பா பயங்கரமான ஆளாக இருப்பார் போல இருக்க, இவர் தான் ஏன் தமிழ்நாட்டுக்கு சரியான ஆள் அப்படின்னு நினைப்பான். ஒரு 15 பருவத்தில் இருக்கிற பையன், நான் சொல்ல ஒரு 19 வயது 20 வயது 21 வயதில் இருக்கிற பையன் சீமான் பேச்சை கேட்டவுடனே கொண்டு போய் என்ன செய்யணும்னு நினைப்பான்? சீமானுக்கு ஓட்டை போடணும்னு நினைப்பான். ஆனால் அதே பையன் ஒரு 25 வயதை தாண்டும் போது அல்லது ஒரு 27 வயதை தாண்டும் போது அவனுக்குள் எழக்கூடிய கேள்விகள், அந்த கேள்விகளுக்கு நாம் தமிழர்கிட்ட பதில் இருக்காது, சீமான்கிட்ட பதில் இருக்காது. அவன் பக்குவம் அடைஞ்சிருப்பான், அரசியல் புரிதல் அவனுக்கு ஏற்பட்டிருக்கும். அப்போ தான் தெரியும் இவர் பேசியே நம்மளை ஏமாற்றிருக்காருன்னு. அப்படி தான் இவங்க எல்லாரும் வெளியில் வந்தது. இவங்க எல்லோரும் வெளியில் வந்தாங்கல்ல. இப்போ கட்சியினுடைய நிர்வாகிகள், முரண்பட்ட நிர்வாகிகள் எல்லோரும் ஏன் முரண்படுகிறார்கள் என்றால், நாட்கள் செல்ல 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 அவர்களுக்கான அரசியல் பார்வை, அரசியல் பக்குவம் வேறாக வரும். அப்படி வேறாக வருகின்ற பொழுது நாம் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோன்னு அப்போ தான் தெரியும்.
அதைத்தான் இந்த சகோதரர் சொல்கிறார். இளமை காலத்தெல்லாம் வீணடித்து விட்டோமே என்று வருந்துகிறார். நான் இன்னொன்று சொல்கிறேன், இவர் ஒருவேளை பணத்தை நிச்சயமாக பொருளாதார ரீதியாக நிறைய இழந்திருப்பார் கட்சிக்காக. இந்த பணத்தை எல்லாம் இவருடைய திறமையால் உழைப்பால் இவரால் ஈட்டி விட முடியும், சம்பாதிச்சிருவார். அவர் ரொம்ப வேதனையோடு ஒன்று சொன்னார் பாருங்க, இளமை காலம் முழுவதும் வீணடித்து விட்டோம், இந்த காலம் திருப்பி கிடைக்குமா, போன வயசு திருப்பி வருமா? இப்போ இதை பார்க்குற இளைஞர்களுக்கும் சொல்கிறேன், தமிழ் தேசியம் என்பது ஒரு உன்னதமான அரசியல். அது அது அவ்வளோ பெரிய அரசியல் அது. ஆனால் சீமான் அதை செய்யவும் இல்லை, அதை பேசவும் இல்லை. சீமான் பேசுகிறது முழுக்க வேற ஒரு அரசியல், அதில் தமிழ் தேசிய அரசியல் அல்ல. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அல்ல, இப்போ தமிழ் தேசிய அரசியல் பேசிய தலைவர்கள் இருக்கிறாங்க இங்கே, அவங்க வேற. இவர் அதை பேசலை. எனவே அவரிடமிருந்து விலகி இருங்கள், உங்கள் வாழ்க்கையை காத்துக்கொள்ளுங்கள் என்பதை சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்விக்கு உங்கள் ஆதரவை தாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.